Welcome to another trade breakdown video, guys. இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்தல அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன டேட்டு? டியூஸ்டே ஜனவரி 6. இன்னைக்கு நாஸ்டாக்ல எடுத்த ட்ரேட் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக தான் இருந்துச்சு. நேற்று 9:30 ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே திஸ் இஸ் 9:30 ஓப்பன். 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பை போனால் அங்கேருந்து வந்து கீழே இந்த லோவெல்லாம் எடுத்துட்டு மேலே போகணும்னு பார்த்தா அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டான். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டே பிஜி ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஓட விடுவோம். நான் என்ன பண்ணேன்னா இது வந்து 9:59 10 AM ஓப்பனுக்கு முன்னாடி வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா ஆகிட்டு H4 அதான் ஓபி இருந்துச்சு ப்ரைஸில் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன். H4 ஓபி இது ரிமூவ் பண்ணிடலாம். தேவைப்பட மோஸ்ட்லி H4 ஓபி H1 இங்கே வந்து H4 ஓபி இங்கே ஒரு M15ஓட FPG இங்கேருந்து வந்து போனால் நான் பை பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ட்ரேடில். பட் ஆனால் ப்ரைஸ் ஒன்று பண்ணால் அங்கே வரவே இல்லை. அடுத்து அந்த 10 AM PO3 ப்ரைஸ் அங்கே வரல. அவன் வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 AM 10 AM வந்து அங்கேயே அப்படியே ப்ரைஸ் அப்படியே சுற்றிட்டு இருந்தான். இங்கே சுற்றிட்டான் ப்ரைஸ். எனக்கு இருந்தது 2. இன்னொன்று இங்கே ஒரு H1 FPG ஃபார்ம் பண்ணிச்சு ப்ரைஸ். FPGயில் தேவைப்படாம நினைக்கிறேன். பிசி H1 பிசி இந்த 2 பிடிஆரே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போனால் பை பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் சேம் அஸ் M30லையும் M15 ப்ரைஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. நான் என்ன பண்ணேன் 1 மினிட்டுக்காக வெயிட் பண்ணேன். ஒன் மினிட் என்ன பண்ணான்னா இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக போகுது. செகண்டுக்கு 10 கண்டலாம். ப்ரைஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே ஓகே தான். நல்ல ஒரு சிஎஸ்டி இருந்துச்சு ப்ரைஸ் இந்த இடத்துல. சிஎஸ்டி அப்புறம் நல்ல ஒரு கேண்டில் க்ளோஷர். இது ஐ திங்க் இது ரிமூவ் பண்ணிடலாம். இது ரெண்டு இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேண்டில் க்ளோஷர். ஸோ நான் எனக்கு என்னோட PO3 PO3 இது வந்து 11 AM இருக்கா 11 AM PO3 11 AM PO3 ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் அதுதான் பிளான். நான் எடுத்த ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில்னு வச்சுக்கோங்க. இங்கே இங்கே எடுத்து என்னோட டார்கெட் நான் 2R வச்சுருந்தா 2.5R வச்சுருந்தா கூட மேலே டாப்பில் இருந்திருக்கும். எனக்கு தேவையானது 1.5R.
இங்க அரௌண்ட் இதுக்கு கீழே நினைக்கிறேன். மேல வரலாம். ஓகே. இங்க எக்ஸாக்டா அங்க. ஓ சாரி சாரி சாரி. நான் என்ட்ரி இந்த கேண்டல். நான் ரொம்ப மேல போயிட்டேன். என்ன பார்த்தா பட் இங்க வரணும்னு பார்த்தேன். அங்கதான் வச்சிருந்தேன் நேத்தி. ஓகே 1.5 ஆர்ஆர். இங்க பாத்தீங்கன்னா ப்ரைஸ் எனக்கு ஒரு ஒன் ஹவர் போயிட்டான். 1 ஹவர் போயிட்டு அங்க என்ன ஏன் வந்தானா இங்க ஒரு M15ஓட சிபி இருந்துச்சு. இங்கிருந்து ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் இங்க போயிட்டு வரும்போது என்னோட எஸ்எல்ல தூக்கி நான் இங்க வச்சேன். ட்ரைல் பண்ணிட்டு வந்தேன் எஸ்எல்ல. நான் ட்ரைல் பண்ணிட்டு வந்தது அந்த இடத்துல. ஓகே. ப்ரைஸ் அரைச்சிட்டு இருந்தான். எனக்கு இன்னும் மேலதான் போகணும். ஸோ நான் அந்த ட்ரையல் மட்டும் தான் பண்ணேன். ஆனால் மார்க்கெட் எனக்கு ஆப்போசிட்டா. இந்த ஒரு கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்வீப் பண்ணவே இல்லை. ஸ்வீப் பண்ணலை. இது பாருங்க. டேப் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. ஆனா நான் எடுத்தது M1Qல. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்க. அத்தனை பிரச்சனை இவனால தான். இந்த ஃப்ரைடே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு. மண்டே டியூஸ்டே ஓடியா. ஓகே இங்க இன்னும் வரல. இங்கதான். அதுல இந்த லோவை அவன் எடுக்க கூட இல்லை. ஆனா M1Qல பாருங்க. நாங்க தான் ட்ரைல் பண்ணி வச்சிருந்தோம் சொல்ல. எவ்வளவு பெரிய இருக்கு. இந்த கண்டல் என்ன ஸ்கேம் பண்ணிடுச்சு. தூக்கிட்டு போயிட்டான். இங்க வச்சிருந்தேன். அன்கில் அடிக்கவே இல்லை. இங்க வந்து போய் கேண்டல் வரலன்னா செல் கிடையாது. டேரக்டா டிபி தான். எங்கேயோ போயிட்டான். இது வரைக்கும் மேலதான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டிபி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஏன்னா போச்சு விடுங்க. அப்புறம் அப்படியே அரைச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் போயிட்டான். டிபி போயிட்டான். இதுதான் நேற்றோட ட்ரேட் பண்ணிட்டோம். செம்ம கடுப்பாயிடுச்சு இப்படி பார்த்துட்டு. இந்த கடன் டிபி. திஸ் இஸ் த ட்ரேட் பிரேக் டவுன். எனக்கு தான் அந்த மாதிரி நடக்கணுமா. ஓகே. இதெல்லாம் டிபி தான் அந்த ட்ரேடு. எல்லாம் நேற்று டே 3 அப்போ சேலஞ்சில் நேற்று ஒரு 0.5 ஆர்ஆர். அதுவும் உங்கள் எஸ்எல் வச்சு இங்கேயாவது க்ளோஸ் ஆகியிருக்கணும். க்ளோஸ் ஆனது இந்த லோவில். அங்கேயும் ஒரு ஸ்கேம். இங்கே க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆனது எட்ஜில் கீழே லோவில் தான் க்ளோஸ் ஆச்சு.
ஓகே, அதுவே ஒரு இதுதான், அதுவே எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. ஓகே பாய். அடுத்த ட்ரேடிங் பிரேக் டவுன்ல சந்திப்போம், லைவ்ல சந்திப்போம். பாய் பாய் பாய்.